أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூன்று ரொட்டிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்த காரணத்தினால் அருஷ் வரையிலையும் அதற்கு மரியாதை கிடைத்தது. அந்த பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு மிகப்பெரிய மன மகிழ்வு ஏற்பட்டது. பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதல் ஏற்பட்டது. என்ன காரியம் வீட்டில் நடந்தாலும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற ஈமானிய பாடம் அங்கு கொடுக்கப்பட்டது. இத்துணை செய்திகளையும் சேர்த்து அல்லாஹ் வசனத்திலே சொல்லுகிறார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அன்பு செல்வர்களான இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. காய்ச்சல் ஏற்பட்டது. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடம் நேர்த்தி கடன் செய்தார்கள். யா அல்லாஹ், எனது பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியாகிவிட்டால் நான் 3 நோன்பு வைக்கிறேன் என்று நியத்து செய்தார்கள். நம்ம குடும்பத்துல பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தா நம்ம முதல்ல என்ன நினைப்போம்டா, காய்ச்சடிக்குது பிள்ளைக்கு, முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும். எந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறது என்று யோசிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருந்திருப்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அவங்க 3 நோன்பு வைக்கிறதாக நியத்து செய்தார்கள். அல்லாஹுவின் அருளால் மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, ஆஸ்பத்திரி இல்ல, எதுவுமே இல்லாம காய்ச்சல் சரியாயி. காய்ச்சல் சரியானதற்கு பிறகு அந்த நேர்ச்சியை நிவர்த்தி செய்யணுமா இல்லையா? அந்த நேர்ச்சியை நிவர்த்தி செய்வதற்கு நோன்பு வைக்கணும். நோன்பு வைக்கிறதுக்கு வீட்டுல எந்த வகையான முகாந்திரமும் இல்லை, உணவு இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்க யூதனிடத்தில கொஞ்சம் பஞ்சு வாங்கிட்டு வாங்க, அதை நான் நூலாக நூற்று தருகிறேன். அவன் அதற்கு பகரமாக கோதுமை வாங்கிட்டு வாங்க, நம்ம அந்த மாவை அரைச்சு அதை வச்சு நம்ம நோன்பு வைக்கலாம்னு சொன்னான். அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மூட்டை பஞ்சை வாங்கிட்டு வந்தான். காலையிலிருந்து மாலை வரையிலையும் அந்த வேலையை செய்து நூலாக ஆக்கி சர்க்காருடைய மகள், இருலோக தலைவருடைய மகளின் வாழ்வோ எவ்வளவு வறுமையில் இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பி இருந்தால் சொர்க்க உணவையே இறக்கி தந்திருப்பார்கள். ஆனால் மகள் வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கட்டும், அப்பொழுதுதான் ஆசிரத்துடைய நினைவும் சிந்தனையும் அவர்களிடம் இருக்கும் என்பதை பெருமானார் வாழ்வு உணர்த்தினார்கள். அப்ப அந்த நூலாக சரி செய்து கொடுத்தார்கள். அவன்கிட்ட போய் கொடுத்தா கொஞ்சம் தொழில் கோதுமை கொடுத்தான். மணி கோதுமை கொடுக்கல, தொழில் கோதுமை கொடுத்தான். அதை 1-2 அரைச்சு ரொட்டி சுட்டு இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க. இஃப்தாருடைய நேரம் 4 ரொட்டிக்கு தான் அந்த மாவே வந்துச்சு. வீட்டுல 4 டிக்கெட் இருக்கு. புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க 2 பேரும் 4 பேர். 4 பேரும் நோன்பு வச்சிருக்காங்க. நோன்பு வச்சுட்டு உட்காந்து இஃப்தார் செய்யறதுக்கான உட்கார்ந்துருக்காங்க. வேற எந்த சரக்கு இல்லை, வடை இல்லை, பச்சி இல்லை, கஞ்சி இல்லை, வேற எதுவும் இல்லை. அடிஷனல் சரக்கெல்லாம் நம்மள்ட்ட இருக்குல்ல, அது எதுவுமே இல்லை. நோன்பு திறக்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நோன்பு திறக்கிற அந்த கட்டத்துல ஒரு நிமிஷத்துல இந்த ரொட்டியை பிச்சு வாயில வச்சிடலாங்கிற அந்த கட்டத்துல வாசல்ல அல்லாஹு தஆலா சோதனைக்கிட்டே ஒரு ஆள் அனுப்பினான். அவர் சொல்றார், அம்மா, நான் ஒரு நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களை நான் ஒரு மிஸ்கீன் வந்திருக்கேன், எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தையும் உடல் அமைப்பையும் பெற்றவர்கள் பாத்திமா நாயகம். நடந்து வந்தா நபி நடந்து வந்த மாதிரியே நடந்து வருவார்கள். ஆயிஷா நாயகம்
அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து புகாரி ஷரீஃப்ல இருக்கிறது. பெருமானார் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது பாத்திமா நாயகம் வாக்கு தந்தார்கள். நபியே நடந்து வந்த மாதிரி இருந்தது என்று சொல்கிறார்கள். சங்கையார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த குரலை கேட்ட உடனேயே காலையில சஹர்ல எதுவும் சாப்பிடல. இப்ப இஃப்தாருக்கு தான் இந்த ஒரு ரொட்டி கிடைச்சிருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறார், நமக்காக அவர்கள் கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை பரிசீலிக்கிறதுக்கு தான் ஒரு ஆள் அனுப்பி வச்சான். பாத்திமா நாயகம் அப்படியே எழுந்து கொண்டு போய் தன்னுடைய ரொட்டி அவர்கிட்ட கொடுத்துட்டான். இதை பார்த்த செய்து அலி ரலியல்லாஹு அன்ஹு மனைவி தர்மம் செய்கிற பொழுது நாம் என்ன அதை விட கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு அது என்ன இருக்கு என்று அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டான். அத்தாவும் அம்மாவும் தர்மம் செய்யறத பார்த்தோம்னா பிள்ளைங்க 2 பேரும் கொடுத்தான். 4 ரொட்டியையும் அந்த மிஸ்கின் வாங்கிட்டு போயிட்டான். இப்ப உங்க யோசிக்கல, ஒரு ரொட்டியை கொடுப்போம், மீதி 3 ரொட்டியை 4 பேரை பங்கு போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிக்கல. மாறாக மிஸ்கின் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஒரு தாயின் நடவடிக்கைகள், ஒரு குடும்ப பெண்ணின் அந்த அணுகுமுறை இருக்கிறது அல்லவா. அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க, பொம்பளைட்ட தீன் வந்தா குடும்பத்துல எல்லாருக்கும் தீன் வந்துடும், ஆம்பளைட்ட தீன் வந்தா அது பள்ளிவாசலோட நின்றுக்கிறோம், வீட்டுக்குள்ள போகாது. அதற்கு பாத்திமா நாயகத்துடைய இந்த நடைமுறை இந்த 3 பேரையும் எடுத்து கொண்டு கொடுக்க வச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தண்ணியை குடிச்சிட்டு நோன்பு திறந்துட்டான். நம்மள மாதிரி ஆளா இருந்தா பறையோ பரண்டு பறந்துருக்கும். அந்த முதல் நாள் தண்ணி குடிச்சிட்டு நோன்பு திறந்தாச்சு. மறுநாள் ஒரு மூட்டை பஞ்ச நூலாக்கி திருப்பி அந்த யூதன்ட்ட கொடுத்து கோதுமை வாங்கிட்டு வந்து அரைச்சு ரொட்டி சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பு சில பேரை சோதிக்கணும்னு நினைச்சானா பட்ட காலிலேயே படும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? தொடர்ந்து அவர்களை கொஞ்சம் போட்டு பார்ப்பான், அவன் என்னதான் சொல்றான்னு பார்ப்பான் அப்படின்னு. அருமையானவர்களே, இன்னைக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு நிமிஷத்துல வாயில வச்சு வச்சிடலாங்கிற நேரத்துல வயத்தீமன் குர்ஆன் சொல்லுகிறது. வாசல்ல ஒரு பையன் வந்து நின்று சொல்லுகிறான், நான் தாய் தகப்பன் இல்லாத பையன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நபி அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஏதாவது இருந்தா எனக்கு கொடுக்கலைங்கிறான். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மனசுல அப்படி வருத்தப்படல. இப்படி சாப்பிட போகும்போது சனி முடிச்ச மாதிரி எவனாவது ஒருத்தர் வந்துடுறானே அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கிறோமா இல்லையா? ஏதாவது அந்த மாதிரி என்ன எப்பயாவது வர்றது உண்டு. ஆனால் அவங்க மனசுல வரல. அவங்க மனசு முழுமையாக நிறைவு பெற்றிருந்தது. ஒரு மிஸ்கின், ஒரு எத்தீம், அனாதை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து கொண்டு கொடுத்தான். 4 பேருமே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. 2வது நாள், முதல் நாள் பட்டினி, சஹர்ல சாப்பாடு இல்லை, இஃப்தார்ல சாப்பாடு இல்லை. 2வது நாள் சஹர்ல சாப்பாடு இல்லை, இஃப்தார்ல சாப்பாடு இல்லை. 3வது நாள் நோன்பு வச்சிருக்கிறான். நான் 3 நோன்பு என் பிள்ளைக்கு சரியாயிருச்சுன்னா 3 நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். 3 நோன்பு அல்லாஹ் வைக்க விடணுமா இல்லையா? அதை வைக்காம இருக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை அந்த வேலையை அவன் பார்த்தான். பாத்திமா நாயகத்துடைய குடும்பம் அந்த நோன்பை வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை அவங்க செஞ்சான். 3வது நாள் நோன்பு வச்சு அந்த இன்னொரு மூட்டை பஞ்ச நூல் ஆக்கி கொடுத்து கோதுமையை வாங்கிட்டு வந்து ரொட்டி அதை சரி செஞ்சு ரொட்டி சுட்டு உட்கார்ந்து இஃப்தார் நேரத்தில் இன்னைக்காவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது நாள் ஒரு ஆள் அனுப்பினான். நான் ஒரு கைதி வந்திருக்கிறேன், நான் ஒரு கைதி வந்திருக்கிறேன், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது, நபி அவர்களுடைய குடும்பத்தினர்களே உங்களிடத்துல உணவு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். பாத்திமா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொட்டி எடுத்து கொண்டு போய் கொடுத்தான். 4 பேருமே எடுத்து கொண்டு கொடுத்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஆயத்தை இறக்கினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அவர்கள் தங்களுடைய உணவை அடுத்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அலா ஹுப்பிஹி, அவர்கள் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பேரன்பின் காரணமாக கொடுத்தார்கள். அது அவர்களுக்கு தேவை இருந்தது, அந்த உணவின் தேட்டம் இருந்தது, இருந்த போதிலும் கொடுத்தார்கள். அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமன் வ அஸீரா, ஏழைக்கு, அனாதைக்கு, கைதிக்கு கொடுத்தார்கள்.
இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா. கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்க இதை கொடுக்கறது அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். அது எப்படிப்பட்ட கட்டத்தில் அந்த உணவு கொடுக்கப்படுகிறது? நாங்கள் கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உங்களுடைய எந்த ஒரு நன்றியையும் பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம் என்று மனசுல நியத் பண்ணி கொடுத்தான். அல்லாஹ் அதை அப்படியே நியத்து பண்ணதை ஆயத்தாக வடித்து சொல்லுகிறான். இப்படி சொல்லிட்டான். சங்கையான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள்ல இப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தலைக்கு 3 ரொட்டி தான் கொடுத்திருக்கிறார்கள். உலக பொதுமறையில் அல்லாஹ் அவர்களுடைய இந்த செய்தியை, இந்த நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் இறக்கி தந்தான். அவர்களை பற்றி பெருமைப்பட்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டு அவன் வச்ச பரீட்சையில அவன் வெற்றி பெற்றுட்டான். அவன் வச்ச பரீட்சையில நேத்தா கொடுத்தாச்சு, அல்லாஹ்வுக்காக கொடுக்கலாம். கணக்கு வச்சுக்கிட்டா தானம் விடணும். நம்மள போய் பட்னியா போட்டு அடுத்தவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க சொன்னான், அப்படியே கொடுக்க சொன்னேன். கதவு மூடுறா, சனியை கொடுத்தவங்க இப்படியே தினமும் வருவாங்கன்னு அப்படி மூட சொல்லல. அல்லாஹ் மூடுவாங்களான்னு பார்த்தான், கோபப்படுவாங்களான்னு பார்த்தான், முகசுளிப்பாங்களான்னு பார்த்தான். எதுவுமே இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ரப்புக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய நேரம் வருகிற பொழுது ரப்புக்காக வேண்டி கொடுத்து மகிழ்ந்ததை அல்லாஹ் வெகுவாகவே சந்தோஷப்பட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய பொழுது தன் பிள்ளை சார்பாக, தன் மருமகன் சார்பாக, தன் பேர பிள்ளைகள் சார்பாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து அவன் பாராட்டி இருப்பதை பார்த்து, இப்படி ஒரு பிள்ளையை நம்ம பெற்றுக்கவே மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு இப்பேற்பட்ட பிள்ளையை தந்திருக்கிறான். அர்ஷில் இருக்கிற ரப்பு நம்முடைய மகளை பற்றி பெருமையா பேசுகிறானே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு மன சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். பாத்திமா பிலஹத்து மின்னி, பாத்திமா என் ஈரப்பல துண்டு சொன்னதை அவர்கள் எப்படி நிதர்சனியமாக நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறார்கள். அதை நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார். அல்லாஹ் சந்தோஷப்பட்டான், அவனுடைய தூதர் சந்தோஷப்பட்டார்கள். நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுடைய தாயுடைய அந்த நடவடிக்கைகள் பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ்வுடைய தொடர்பை கொண்டு வந்து தந்தது. அல்லாஹ்வோடு நாம் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். என்ன கஷ்டங்கள் இருந்த போதிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் இழக்கக்கூடிய ஒரு மனோநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை பிள்ளைகளுக்கு தாய் படித்து கொடுத்தார்கள். சங்கையானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த நல்ல பழக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். என அல்லாஹ்வுடைய பாதையில கூடு தர்மம் கொடுக்கிறது பிள்ளைகளுடைய கையில கொடுத்து கொடுக்க சொல்லணுமா? அப்பதான் கொடுக்கிற மனசு அந்த பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலிருந்தே வளர்க்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னா காசு கொடுக்க மாட்டான். அதனாலதான் பாத்திமா நாயகர் தாய் எந்திரிச்சு முதல் போய் கொடுத்தார்கள். தாயை பின்தொடர்ந்து பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கக்கூடிய மனோநிலை வந்தது. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி இம்முட்டுக்கான கொடுத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பெரிதாகவே அதை மதித்து எடுத்துக் கொள்வதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு பேரித்தம்பலத்தின் கொட்டை அளவு அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தால் உஹது மலையை விட பெரிதாக அதற்குள்ள பிரதிபலனை அல்லாஹ் தருகிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையான பெருமக்களே, சில நெருக்கடியான நேரங்களில், சோதனையான நேரங்களில் இப்படி யாராவது வருவார்கள். யார் நாமளே திண்டாடிக்கிட்டு இருக்கான், ராவுத்தரே பொக்கா பறக்கிறாரு. அந்த மாதிரி கட்டத்துல அல்லாஹ் யாரையாவது அப்படி அனுப்பினால் மனசு கஷ்டப்படாமல் சங்கடப்படாமல், அல்லாஹ் கொடுத்தது 10 ரூபா தான் ஜேபுல இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், இதையும் அவன் தான் கேட்கிறான், கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே இருக்க வேண்டியதான். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு 10 ரூபாய் நம்மள கோடீஸ்வரன் ஆக்கிடும். இந்த ஒரு 10 ரூபாய் அவன் பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் அவன் எப்படி ரிஸ்க் அளிப்பான் என்று தெரியாது. பிச்சை எடுத்த எத்தனை குடும்பம் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைய படிக்க வைக்கிறதுனால ஒருத்தர் வேண்டியா போய், ஹாஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாஜியார், உள்ள காலேஜ்ல படிக்கிறான் ஹாஜியார், இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும் ஹாஜியார், மெஸ் ஃபீஸ் கட்டணும் ஹாஜியார்,
காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் ஹாஜியார், புக்கு வாங்கணும் ஹாஜியார், இப்படின்னு பல ஹாஜியார்களை பார்த்து காசு வாங்கி படிக்க வைத்தார்கள். வறுமை கோட்டில் இருக்கிறார்கள். அந்த பணம் கட்ட அவர்களால் முடியவில்லை. ஒரு 10 வருடத்திற்கு பிறகு அந்த குடும்பம் எந்த நிலைக்கு வந்து விடுகிறது என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், அந்த ஊரிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிடும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ரிஸ்க் அளிப்பான்னு தெரியாதே, அவன் கொடுத்துடுவான். அதனால அவன் கேட்கிற பொழுது சந்தோஷமா கொடுக்கக்கூடிய மனசு இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். கஷ்டப்பட்டு கொடுத்தா அல்லாஹ் ஏத்துக்கிறது. என்ன செய்யறது, வந்துட்டாங்களே கேட்டுட்டாங்களே என்று கொடுத்தால் அந்த தர்மத்தை அல்லாஹ் விரும்புறதும் இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அல்லாஹ் இங்க சொல்லுவதே என்ன சொல்றான், அல்லாஹ் ஹுப்பிஹி, அவனுடைய பொருத்தத்திற்காக, அவனுடைய பிரியத்திற்காக வேண்டி அவர்கள் கொடுத்தார்கள். எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்காக வேண்டியே கொடுத்தால் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற முடியும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எல்லாம் உள்ள ரப்பு சுப்ஹானஹு தஆலா வழங்குவதெல்லாம் அவனுக்காக வழங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாங்குவதெல்லாம் அவனிடமிருந்தே வாங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.